தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயிலில் ஆஷாட நவராத்திரி விழாவின் 4ஆம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் 10 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் வராகி அம்மனுக்கு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என வாதிட உள்ளதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் முடிவு குறித்து ஆலோசித்து நிரந்தர தீர்வுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு வழக்கை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த வழக்குக்கு ஆஜராகிய கிருஷ்ணசாமி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகி தொழிலாளர்களுக்கு மாஞ்சோலை பகுதியிலேயே நிரந்தர இடம் கொடுக்க வேண்டும் என வாதிட இருப்பதாகவும் கூறினார். பிபிடிசி நிர்வாகமும் அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவரிடத்தில் அச்சுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதேபோல் அவர்களுக்கு நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாஞ்சோலையில் 4 ஹெக்டேர் அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலம் அவர்கள் இப்பொழுது குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த 10 தலா ஒரு தொழிலாளிக்கு 10 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். வரக்கூடிய 22ஆம் தேதி என்று இந்த வழக்கு மீண்டும் வருகிறது. அன்று இந்த விசாரணையில் நானே ஆஜராகி அந்த தொழிலாளருக்கு ஏன் மாஞ்சோலையிலேயே இடமளிக்க வேண்டும், அவர்களுக்கு நிலமளிக்க வேண்டும் என்பது குறித்து நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க இருக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை, கள்ளச்சாராய மரணங்கள் என திமுக அரசை தட்டி கேட்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சங்கிகளாக மாறிவிட்டார்களா என பாமக மாநில பொருளாளர் திலகபாமா விமர்சித்துள்ளார். மதுரை அழகர் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் செங்கோலுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து கொண்டு அவமரியாதையாகவும் தமிழ் மன்னர்கள் குறித்து தரக்குறைவாகவும் பேசியுள்ளதாக குறிப்பிட்டார். சு வெங்கடேசன் இப்படி பேசியிருப்பதை பாமக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் திலகபாமா குறிப்பிட்டார். இந்த இடத்துல சு வெங்கடேசன் இங்க நீதி தழுவிருச்சு அப்படின்னு பேசுறதுக்கு, இங்க செங்கோல் நழுவிருச்சு வளர்ந்துருச்சுன்னு பேச வேண்டிய, மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல விட்டுட்டு, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக எதிர்த்து பேச வேண்டிய இடத்த விட்டுட்டு, கள்ளச்சாராயத்தை சாவுக்காக திமுக அரசை தட்டி கேட்பதை விட்டுட்டு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க பூசுவா மாறிட்டீங்களா, நீங்க சங்கிகளா மாறிட்டீங்களான்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மதுரை மண்ணிலிருந்து செங்கோலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை முதல் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்திக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கடந்த பல்வேறு தேர்தல்களில் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வருகிறது. இந்நிலையில் தோல்விக்கான காரணங்களை அறிந்து கொள்ளும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். அதன்படி 10ஆம் தேதி காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், 11ஆம் தேதி சிவகங்கை, வேலூர் ஆகிய மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனையில் பங்கேற்க இருக்கின்றனர். சென்னை மாநகரில் நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நாளை முதல் தெரு நாய்களை கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை மாநகரில் அடுத்தடுத்து நாய்க்கடிச் சம்பவங்கள் அரங்கேறின. மேலும் சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களும் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சியில் தெரு நாய்களை கணக்கெடுக்கும் பணி நாளைய தினம் தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறித்தும் அவதூறாக பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்குகள் நாளை விசாரணைக்கு வரவுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆரோவில் அருகே அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தமிழக அரசையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறித்தும் அவதூறாக பேசியதாக 3 வழக்குகள் பல்வேறு இடங்களில் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருமங்கலத்தை அடுத்த கப்பலூர் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு முழு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உள்ளூர் வாகனங்களும் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அதிரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த கட்டண வசூல் அமலுக்கு வர இருக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.